என்னடி ஜானகி, மாட்டு பொங்கல்லாம் எப்படி போகுது? அட நீ வேற சும்மா இருக்கா? அட என்னடி இவ்ளோ சலிப்பா பேசுற? உன்கிட்ட 10 மாடு இருக்கு. அட போக்கா, 10 மாடு இருக்குன்னு தான் பேரு. அதை கழுவி கிழுவி அலங்காரம் பண்ண யார் இருக்கா இங்க? எனக்கு வயசாகி போச்சு. சுத்தமா குனிஞ்சா நிமிர முடியல, உட்காந்தா எழுந்துக்க முடியல. 10 மாட்டு நான் எப்படிக்கா கழுவுறது? அட என்னடி இப்படி பேசுற? உனக்கு தான் 5 மருமகளுங்களாச்சே. ஆளுக்கு 2 மாடுனா கூட வேலை முடிஞ்சுதேடி. எப்படி சொன்ன பாரு, என் மருமகள் தானே. பொங்கல் இன்னொன்னையும் அவ பைய தூக்கிட்டு அவங்க ஆட்டை வீட்டுக்கு போயிட்டான். அட கடவுளே, உன் பிள்ளைங்க எதுவும் கேட்கலையா? கேட்டானுங்க. எத்தனை மணிக்கு டிக்கெட் போடணும்னு கேட்டானுங்க. நல்லா தாண்டி இருக்கு இதுவும். அதான்க்கா, உங்க வீட்லயும் மாடு இருக்கு, உங்க கூட சேர்ந்து மாட்டு பொங்கல் கொண்டாடிடலான்னு வந்துட்டேன். ஏக்கா, சின்ன பொண்ணு கிட்ட சொல்லி ஒரு காபி போட்டு கொண்டாட சொல்லுக்கா. இதுக்கு தான் அப்பவே சொன்னேன், மருமகளெல்லாம் வைக்கிற இடத்துல வைக்கணும், இல்லைன்னா இப்படித்தானு. என் மருமகளா நான் நில்லுன்னா நிப்பா, உட்காருனா உட்காருவான். நேத்தே சின்ன பொண்ணு கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். மாட்டு அலங்காரம் பண்ணி வச்சிரு, ஸ்வீட்டை சுத்தம் பண்ணி வச்சிரு, சக்கரை பொங்கல் வச்சிரு, எழுந்து வந்து சாமி கும்பிட்டுடுவோன்னு. இப்பதான் இருந்தேன், காபி போட்டு கொடுத்துட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. இரு கூப்பிடுறேன். எல்லாருக்கும் ஒண்ணு மாதிரி மருமக கிடைச்சிருமா? சின்ன பொண்ணை பத்தி தான் ஊரே பேசுதே. சின்ன பொண்ணு, இங்க பாரு யார் வந்திருக்கான்னு. அடடே வாங்கத்த, என்ன மாட்டு பொங்கல் அதுமா இந்த பக்கம்? ஏன் நாளை உன் வீட்டுக்கு வரக்கூடாதா? எனக்கு சக்கரை பொங்கல் தர மாட்டியாக்கும். நீங்க என்னத்த எப்படி பேசிட்டீங்க? இன்னைக்கு பூரா உங்களுக்கு விருந்தே போட்டுடுறேன், இருங்க. ஏண்டி சின்ன பொண்ணு, என்னடி ட்ரெஸ் இது? போய் புடவை கட்டிக்கிட்டு வா, மணியாவதுல சாமி கும்பிடுவோம். தோ அத்த, வேலை முடிஞ்சு ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். ஏண்டி மருமகளே, மாடெல்லாம் ரெடியா இருக்கா? அட போங்கத்த, நீங்க சொல்லி நான் செய்யாம இருப்பேனா? சூப்பரா ரெடியா இருக்கு, ஹீரோ கணக்கா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நீங்க வந்து பார்த்து எப்படி அசந்து போறீங்கன்னு மட்டும் பாருங்க. நான் சொல்லலடி, மருமகளை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். நான் எப்படி வச்சிருக்கேன் மட்டும் பாரு. உன் திறமை எனக்கு இல்லக்கா. எத்த அடடே மருமகளே, என்னது இது? அது ஒண்ணும் இல்லத்த, மாட்டு பொங்கலுக்கு இப்படி புடவை கட்டினா நல்லா இருக்குமான்னு பார்த்தேன். சின்ன பொண்ணு தங்க சிலையாட்டம் இருக்கேம்மா. ஏண்டி ஏன் மருமகளை கண்ணு வைக்காதடி. சரி சின்ன பொண்ணு வா, நம்ம போய் மாட்டு பொங்கல் கொண்டாடுவோம். மாடு ரெடியாமா? எத்த நீங்க போங்க, நான் மாட்டு கூட்டிட்டு வரேன். செண்பகமே செண்பகமே. இது மே மாசம் இல்லடி, ஜனவரி மாசம். அட போங்கத்த, நான் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன். சரி மாட்டை பாருங்க, எப்படி அலங்காரம் பண்ணி வச்சிருக்கேன்னு பாருங்க. சின்ன பொண்ணு, ஊர்லயே உன் மாடுதான் டக்கரா இருக்கு. எக்கா நிஜமாலே மாட்டை ஹீரோ கணக்காதான் ரெடி பண்ணிருக்கா. அப்படி சொல்லுங்க சின்னத்த, அம்சமா இருக்குல்ல. ஏன் மருமகளே, என்ன வேலை பார்த்து வச்சிருக்க? ஏங்கத்த நல்லா இல்லையா? நீங்க தானே சொன்னீங்க மாட்டை அழகா ரெடி பண்ணணும்னு. கரமும் உன்கிட்ட போய் இந்த வேலையை கொடுத்தேன் பாரு. என்னத்த இப்படி சொல்லிட்டீங்க? இந்த துணி தைக்க எனக்கு எம்பிட்டு நேரம் ஆச்சு தெரியுமா? நைட் எல்லாம் உட்காந்து தச்சேன், அளவு எடுக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. இதுக்கு என் மருமகளுங்க எவ்வளவோ பரவாயில்ல, ஊருக்கு போயிட்டாளுங்க. சின்ன பொண்ணு, இனிய மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.